Hi guys. Today topic frame rate. Frame rate. Okay. Frame rate வந்து ரொம்ப முக்கியம். எஸ்பெஷலி மூவி, டிவி, டெலிவிஷன், கேம்ஸ் எல்லாமே ஃப்ரேம் ரேட் அடிப்படையில் தான் நம்ம பார்க்குறோம், ஃபீல் பண்ணுறோம், எமோஷ்னல் ஆகிறோம். எல்லாமே ஃப்ரேம் ரேட் அடிப்படையில் தான். ஃப்ரேம் ரேட்டை நம்ம எஃப்பிஎஸ்ன்னு சொல்லுவோம். எஃப்பிஎஸ் ஃப்ரேம் ஃபர் செகண்ட். ஒரு செகண்டுக்கு 24 ஃப்ரேம் வந்து ரன் ஆகும். ஓகே. அந்த 24 ஃப்ரேமு எப்படி ரன் ஆகும்னா, ஃப்ரேம் வந்து ஒரு பிக்சர்னு நினச்சிக்கோங்க. இந்த செகண்ட் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு செகண்டுக்கு 24 ஃப்ரேம் வந்து ரன் ஆகும். ரன் ஆகிற மீன்ஸ் 24 ஃப்ரேம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஃப்ரேம் வந்து ஒரு பிக்சர் மாதிரி. ஒரு பிக்சரும் அந்த நம்ம பார்க்குற மூவியில் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒன் பை ஒன்னாக வந்துக்கிட்டே இருக்கும். அதை தான் நம்ம ரியலாக டெலிவிஷன்லேயும் ஃபிலிம் கேம்ஸில் நம்ம பார்க்குறோம். கேம்ஸில் டிஃப்ரெண்ட் ஃப்ரேம் ரேட் ரன் ஆகும், மூவியில் டிஃப்ரெண்ட் ஃப்ரேம் ரேட் ரன் ஆகும். ஃப்ரேம் ரேட்டை பற்றி பார்ப்போம். இதில் ஃபிலிம் வந்து 24 ஃப்ரேம் பெர் செகண்டில் ரன் ஆகுது. டெலிவிஷன் வந்து 30 ஃப்ரேம் பெர் செகண்டில் ரன் ஆகுது. கேம்ஸ் வந்து 30 to 60 ஃப்ரேம் பெர் செகண்டில் ரன் ஆகுது. 3D சாஃப்ட்வேர் வந்து நம்ம 30 எஃப்பிஎஸில் அனிமேஷன் பண்ணுறத 60 எஃப்பிஎஸாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். 3D சாஃப்ட்வேர் என்ன சொல்கிறேன்னா, அன்ரியல் இன்ஜின், யூனிட்டி இந்த மாதிரியான கேம் இன்ஜின் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம 30 எஃப்பிஎஸ் அனிமேஷன் பண்ணுறத 60யாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து 60யாகவே வச்சுக்கிறோம், இல்லை 60 120யாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிறோம் எஃப்பிஎஸ்ஸாக. ஓகே. 30 எஃப்பிஎஸ் கேமோட ஃப்ரேம் ரேட்டை 60 எஃப்பிஎஸ்ஸாக எப்படி மாற்றுதுன்னா, இப்போ நான் ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறேன். அந்த வீடியோவில் 30 எஃப்பிஎஸ் ஃப்ரேம் ரேட்டில் இருக்கிற 30 ஃப்ரேமை 60 எஃப்பிஎஸ் ஃப்ரேம் ரேட்டாக எப்படி மாற்றுது, 60 ஃப்ரேமை எப்படி மாற்றுறதுன்னா, 2 ஃப்ரேமை நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த 2 ஃப்ரேமை எப்படி மாற்றுதுன்னு பாருங்கள். இதே மாதிரி தான் 30லேருந்து 60, 6லேருந்து 20 இப்படி வந்து ஃப்ரேம் ரேட்டை இந்த ஃப்ரேமை அப்படியே கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து அனிமேஷனில் 1s 2s 3s பற்றி பார்ப்போம். 1s and 2s 3ஸை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இப்போ 24 ஃப்ரேமுக்கு நம்ம பார்ப்போம். இப்போ மேலே உள்ள ரோ இருக்குல்ல, பர்பிள் கலர், ப்ளூ கலர் ரோ இருக்குல்ல, அதெல்லாம் கீ ஃப்ரேமோட நம்பர்ஸை குறிக்குது. கீழே உள்ள ஒயிட் கலர் ரோ இருக்குல்ல, அந்த ரோ வந்து கீ ஃப்ரேமை, பிக்சர், அது இமேஜை குறிக்குது. ஓகே. இப்போ ஒன்ஸை பற்றி பார்ப்போம். எவ்ரி சிங்கிள் ஃப்ரேமும் ஒரு நியூ ஃப்ரேமாக இருக்கும். ஓகேயா. 24 ஃப்ரேமும் ஒரு நியூ ஃப்ரேமாக இருக்கும். இதுதான் ஒன்ஸ். எக்ஸாம்பிளுக்கு த லைன் கிங் மூவியை சொல்லலாம். அதில் ரியலிஸ்டிக்காக அனிமேட் பண்ணியிருப்பாங்க. நம்ம பார்க்கும்போது ரியலாக இருக்கிற மாதிரியே தோணும். அதுதான் ஒன்ஸ். ஓகே. 2s எப்படின்னா எவ்ரி 2 ஃப்ரேம்ஸ் சேமாக இருக்கும். 3s எப்படின்னா எவ்ரி 3 ஃப்ரேம்ஸ் சேமாக இருக்கும். 2s and 3s நம்ம எப்படி பார்க்கணும்னா, ஸ்பைடர்வர்ஸ் படம் பார்த்துருப்பீங்க அனிமேஷனில். அது எல்லாமே 2s and 3ஸில் தான் அனிமேட் பண்ணியிருப்பாங்க. இன்பிட்வீன் இல்லாமல் அனிமேட் பண்ணியிருப்பாங்க. 1s and 2s and 3s தனித்தனியாக பார்க்கக்கூடாது. இந்த மூணையும் இது எல்லாமே ஒன்றா தான் பார்க்கணும். ஓகே. இப்போ நான் ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறேன். அதில் ஒரு 1 செகண்டுக்கான ஐடியா இருக்குது, எந்த மாதிரியான அனிமேஷன் பண்ணலான்னு. அதை கொஞ்சம் தெளிவாக பாருங்கள். Just want to hear a joke? No! Yes? Look at those eyes! Chicken. Jockey! What even am I? You're a rat! Bad kitty! Oh, no! Classic. He's alive! I'm in.